என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. உம்முடைய தயவிற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் தேவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் அநேக பாரங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு பதில் இல்லாமல் வந்திருக்கிறோம். அநேக சூழ்நிலைகளுக்கு வழி இல்லாமல் வந்திருக்கிறோம். நாங்கள் இனிமேல் செய்யத்தக்கதான காரியத்திற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லாமல் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் செய்வீராக, நீர் எங்களுக்காய் செய்வீராக, நீர் எனக்காய் செய்வீராக. உங்களுடைய பொற்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வசனத்தை கேட்கும் பொழுது, அன்றைக்கு பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்ததைப் போல எங்கள் மேல் இறங்கி வரட்டும். அன்றைக்கு விடுதலை அடைந்ததை போல எங்கள் ஆத்மாவிலே, மனதிலே ஒரு விடுதலை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய கிருபைக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் உள்ள ஒரு பகுதியில் நான் உங்களுக்கு இடையே உள்ள ஒரு 2 வசனத்தின் பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கின்றேன். 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 15வது வசனத்தை வாசிக்கிறேன். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நாம் வேதத்திலே பஸ்கா என்று சொல்லப்படுகிற பஸ்காவினுடைய ஆசரிப்பை பற்றி நாம் கவனித்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டிலே அதை பஸ்கா என்ற வார்த்தையிலும், இந்த நாட்களிலே நாம் அவை பரிசுத்த திருவிருந்து என்கின்ற ஒரு பெயரிலும் நாம் அதை ஆசரித்து வருகின்றோம். இந்த பஸ்கா என்பதை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லி இன்றைக்குரிய இந்த பகுதிக்குள்ளே நான் போகிறேனே. பஸ்கா என்றால் அதனுடைய அர்த்தம் கடந்து போகுதல். நம்முடைய தேவன் கடந்தவர், கடவுள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கடந்தவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, நீ ஒரு கடந்தவன் என்ற ஒரு பெயரோடு அழைத்தாராம். அதை தான் எபிரேயன் என்ற ஒரு பெயர். எபிரேயன் என்றால் கடந்தவன் என்று அதற்கு பொருள். தான் கடந்தவர், தன்னுடைய மகனாய் தன்னுடைய சந்ததியாய் அழைக்கப்பெற்ற ஆபிரகாமை எபிரேயன், கடந்தவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் ஒரு 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து
அவர்களை அந்த இடத்திலே பஸ்கா எனப்படுகின்ற இந்த கடந்து போகுதலை ஆசரிக்க சொன்ன பொழுது அவர்கள் ஆசரித்த அந்த ராத்திரியிலே அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தை கடந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போனார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே கடந்து போகுதலை குறித்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து இதே பஸ்காவை தம்முடைய சீஷரோடு கூட ஆசரித்தார் என்று நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர் தம்முடைய சீஷர்களோடு இந்த பஸ்காவை ஆசரித்த பின்பு இந்த பஸ்காவிற்கு அடுத்தபடியாக அவரும் மரணத்திற்குள்ளே கடந்து போனாராம். வேதம் சொல்லுகிறது, பஸ்காவை ஆசரித்த கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட வந்தாராம். அல்லேலூயா. இதே பஸ்காவை தான் மரணத்திற்கு போவதற்கு முன்பாக நமக்கு திருவிருந்து என்ற ஒரு பெயரிலே நீங்கள் ஆட்டையும் அதன் இரத்தத்தையும் வீட்டையும் முக்கியப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய வீட்டையும் கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் முக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு இந்த பஸ்காவை புதிய உடன்படிக்கையாய் திருவிருந்து என்று கொடுத்தார். யார் யாரெல்லாம் இந்த திருவிருந்தை ஆசரிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு மரணத்தை கடந்து சென்றதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மரணத்தை, ஒரு பாவத்தை, இந்த உலகத்தினுடைய சாபத்தை கடந்து கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வையும் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பஸ்காவை, இந்த கடந்து போகுதலை நீங்களும் நானும் ஆசரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாமும் கடந்து போவோம், நாமும் கடந்து போகிறோம். அப்போ நாம் கடந்து போகிறோம் என்று சொன்னால் இந்த கடந்து போகுதலை நான் எப்படி ஆசரிக்க வேண்டும்? ஒரு திருவிருந்தை எடுக்கிறோம், இந்த திருவிருந்து நமக்கு ஆசரிப்பாக இருக்கிறது, இந்த ஆசரிப்பை நாம் செய்கிறோம், இது போதுமா என்று சொன்னால் ஒரு அப்பத்தையும் ஒரு ரசத்தையும் இயேசுவின் சரீரமாக இரத்தமாக நாம் வாங்கி புசிக்கிறோம், பானம் பண்ணுகிறோம் என்கின்ற ஒரு ஒழுங்குமுறையை மாத்திரம் செய்து கொள்ளாதபடிக்கு இந்த ஒழுங்குமுறைக்குள்ளே இருக்கின்ற சத்தியத்திற்கு ஏற்றபடி நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பஸ்காவினுடைய சத்தியத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே எழுத்தின்படியாகவும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவைகளை ஆவிக்குரிய அர்த்தத்தின்படியாகவும் நாம் கவனித்து வருகின்றோம். பஸ்கா பிரதானமாய் 3 காரியங்களை உடையது. ஒன்று, பஸ்காவினுடைய ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். இரண்டாவது, பஸ்காவினுடைய ஆசரிப்பு, ப்ராசஸ். மூன்றாவது, பஸ்காவினுடைய ஆலோசனை, ப்ரிகாஷன் என்று சொல்லி நாம் 7 காரியங்கள் ஆயத்தத்தை கவனித்து அடுத்த பிரதானமான ஒரு குறிப்பாய் ஆசரிப்பு என்றால் என்ன என்பதை நாம் கவனித்து வருகிறோம். இந்த ஆசரிப்பு என்பது 4 பிரதான பகுதியாக இருக்கிறது என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் கவனித்தோம். என்னவென்று சொன்னால், அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டு, கால்களிலே பாதரட்சை தொடுத்து கொண்டு, உங்கள் கையிலே தடி பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் நீங்கள் புசிக்க வேண்டும். அப்படியானால் இந்த 4 காரியங்களுடைய தீவிரமாய் செயல்படுகிற காரியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். எளிமையாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த 4 காரியமும் பார்த்தீங்கன்னா ஏதோ சாப்பிடும் பொழுது ஆசரிக்கும் பொழுது ஃப்ரீயாக உட்காந்து செய்கிற மாதிரி தெரியலை. தடி பிடிக்கணும், ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிற போதுன்னு அர்த்தம். செருப்பு போட்டுக்கணும், ஏதோ ஒன்று செய்ய போகிறோம், ஆரம்பிக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு தீவிரத்தை ஆண்டவர் உங்கள் இருதயத்திலே வைத்துக்கொண்டு நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த தீவிரம் என்ன? இந்த காரியம், இந்த 4 காரியங்களும் எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் கவனிக்கும் பொழுது, முதலாவது அறையிலே கச்சை கட்டிக்கொண்டு என்று சொல்லும் பொழுது, அறையிலே கச்சை என்பது சத்தியத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. இந்த சத்தியத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆவிக்குரிய நல்லொழுக்கம் என்று நாம் கவனித்தோம். அறையிலே கச்சை என்று சொல்லும் பொழுது ஒரு திருவிருந்து எடுக்கிறவர்கள் ஒரு திருவிருந்தாகவே இதை ஆசரித்து விட்டு போகாதபடிக்கு இந்த திருவிருந்தினுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாளிலே இந்த உலகத்தினுடைய பாவ சாபத்தை கடந்து கர்த்தரிடத்தில் சேரப்போகிறோம். அன்றைக்கு சேரப்போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கடந்து போகுதல் என்பது இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற வேதனை, இன்றைக்கு இருக்கிற கண்ணீர், இன்றைக்கு இருக்கிற சோதனையை நாம் கடந்து போக வேண்டும். இந்த கடந்து போகுதலுக்கு திருவிருந்து எடுக்கிறோம் என்று திருவிருந்து எடுப்பது மாத்திரமல்ல, இந்த திருவிருந்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நமக்கு ஒரு ஆவிக்குரிய நல்லொழுக்கத்தோடு கூட எடுக்க வேண்டும். இரண்டாவது, காலிலே பாதரட்சை என்று சொல்லி நாம் ஆரம்பித்தோம். காலிலே பாதரட்சை என்று சொல்லும் பொழுது
அது ஒரு ஆவிக்குரிய மேன்மைக்கு அடையாளம் என்பதை நாம் கவனித்தோம். ஏனென்றால் வேதத்திலே இந்த பாதரட்சை தொடுத்து கொள்ளுகின்ற எல்லா சம்பவங்களும் அநேக விதமான காரியங்களை நமக்கு சொன்னாலும் இந்த அநேக காரியங்களிலே ஒரு பொதுவான ஒரு காரியம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், பாதரட்சை தொடுத்து கொள்வது என்பது ஒரு மேன்மைக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. இந்த மேன்மைக்குரிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திருவிருந்து எடுக்கிறவர்கள் ஆவிக்குரிய மேன்மையை உணர்ந்து வாழ வேண்டும். அப்ப ஆவிக்குரிய மேன்மை என்றால் என்ன? லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு மகனுக்கு திரும்பி வந்த ஒரு கெட்ட குமாரனுக்கு பாதரட்சையை கொடுத்தார் என்று லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த பாதரட்சை நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், இழந்து போன ஒரு சுதந்திரத்தை அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான். நான் ஒரு சுதந்திரவாளி என்று அல்லது நான் ஒரு சுதந்திரத்தினுடைய மேன்மையை உடையவன் என்கின்ற அந்த மேன்மையை அறிந்து நாம் திருவிருந்து எடுக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு வேறொரு காரியத்தை நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும். ரூத் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது போவாஸ் அந்த பாதரட்சையை போட்டுக்கொண்டார். அப்படி என்று சொன்னால், நீங்கள் வேதத்திலே ரூத்தை குறித்து நகோமியை குறித்து வாசிக்கும் பொழுது சந்ததி இல்லாமல் அற்று போகிற ஒரு சந்ததியை, தேவனுக்கு விரோதமாய் போய் இருக்கிற ஒரு சந்ததியை தேவன் மற்றும் திரும்பவுமாய் தனக்குள்ளே சேர்த்துக் கொள்வதற்கு போவாஸ் அந்த காரியத்தை செய்தார் என்று அதை பற்றி விளக்கத்தை நாம் கவனித்தோம். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், ஒரு சுமக்கிறவனாய் பாவத்திலும் சாபத்திலும் கிடக்கிற ஜனங்களை தேவனிடத்தில் சேர்க்கிற ஒரு பாலமாய், ஒரு சுமர்ந்து தீர்க்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருவிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது காரியத்தை முடித்தேன். இன்றைக்கு மூன்றாவது காரியத்தையும் நாம் முடித்தோம் என்றால் இந்த இரண்டாவது குறிப்பை நாம் முடித்து விடலாம். நீங்கள் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் என்று சொல்லப்படுகிறது. கால்களிலே தொடுத்தவர்களாயும். நீங்கள் ஒரு பாதரட்சை தொடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பாதரட்சைக்கு என்ன பெயர் என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகிறது சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. நான் சொல்லுகிறேன், 3 விதமான ஆவிக்குரிய மேன்மையை ஒரு கிறிஸ்தவர்கள் உணர்ந்தவர்களாய் நாம் திருவிருந்து எடுக்க வேண்டும். முதலாவது மேன்மை என்னவென்று சொன்னால், நான் தேவனுடைய சுதந்திரவாளி. இரண்டாவது மேன்மை என்னவென்று சொன்னால், தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே அவர்களை தேவனிடத்தில் சேர்க்கிற ஒரு சுமைதாங்கி. மூன்றாவது, தேவனை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகன். நல்லா கவனிங்க, திருவிருந்து வந்து ஈஸியாக மாதம் மாதம் நம்ம எடுத்துகிட்டு போயிடும். இப்போ இந்த திருவிருந்த கையில் வாங்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் திருவிருந்த கையில் வாங்கும் போது என்ன நினச்சிட்டு வாங்குகிறோம்? ஆண்டவரே, நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னியும், இந்த என்னுடைய பாவம் மீறுதல், தேவையில்லாமல் பேசினது, கோபம், வைராக்கியம், இது எல்லாவற்றையும் மன்னியும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது சாதாரணமாக எப்பொழுதும் ஜெபிக்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஜெபிக்கணும். அது ஒரு ஜெபம். ஆனால் அதுவே ஜெபம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் வந்து செஞ்ச தப்பையே திரும்ப 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 ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகிறது பேர் ஜெபம் கிடையாது. இது விசுவாசிகளுக்குள்ளே அடுத்த வளர்ச்சிக்குள்ளே போகணும். என்னென்னா, நான் பாவம் செய்த ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய மீறுதலை மன்னியும். இது ஆரம்ப வாழ்க்கை. இது வளர 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 தேவனோடு உடன்படிக்கை பண்ணி, நீங்கள் உடன்படிக்கை பண்ணி திருவிருந்த எடுக்கிறவர்களாய் வரும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய ஜெபம் அடுத்த ஸ்டெப்புக்கு மாறணும். என்னென்னா, ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை உம்முடைய ரத்தத்தை நீர் எனக்கு கொடுத்ததை போல எத்தனையோ பேர் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறவங்களாம் இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க. அவர்கள் பாவத்தையும் மன்னித்து அவர்களையும் நீர் உம்மோடு கூட நீர் இணைத்து கொள்ளும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்திற்குள்ளே போக வேண்டும். எப்பவுமே சாப்பிடும் போது ஒரு ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? நம்ம ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்றியோடு சேர்த்து அடுத்த ஜெபம் போயிடும். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இந்த ஆகாரம் இல்லாமல் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த வேளையில் அவள் எல்லாரையும் போஷியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஒரிஜினாலிட்டி. ஏதோ எனக்கு கொடுத்தாரு, நான் சாப்பிட்டேன், நான் முடித்தேன். இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உயிர் தொழுதலின் நாள், ஈஸ்டர் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. ஈஸ்டர்னாலே நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? வீட்டில் சொல்லுங்கள், ஒரு சிக்கனை எடுத்து ஒரு மட்டன் எடுத்து நல்ல ஒரு பிரியாணி, சரிங்களா? நீங்களே கறியை வாங்கி நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டு நீங்களே ஏப்பம் விட்டு நீங்களே சந்தோஷப்படுங்க. அது பெரிய ஈஸ்டரா? நீங்கள் செய்கிறதுல ஒரு 4 பேக்கெட் 2 பேக்கெட் ஆகிலும் அதை பேக் பண்ணி
உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி வெளியில் இருக்கிற ஒரு 4 பேருக்கு கொடுங்க. அது பேர் தான் குட் ஃப்ரைடே, அது பேர் தான் ஈஸ்டர், அதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டு இதுதான் என்ன ஆகுதுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நானே எனக்காக ஜெபம் பண்ணி, நானே பாவம் மன்னிப்பு கேட்டு, நானே எல்லாம் எனக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு வரல. அப்போ ஒரு சுமக்கிறவனை போல நீங்கள் மற்றவருடைய பாவங்களை சுமந்து அதை தேவனிடத்தில் சேர்த்து அதை பரிகரிக்கிற பரிகாரிகளாய் இயேசு எப்படி மாறினாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக பரிகாரம் என்ற ஒரு ஊழியத்தை நம்ம செய்யணும். இங்கே 3வது சொல்லப்படுகிறது, சமாதானத்திற்குரிய சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த சுவிசேஷத்தை பற்றி வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இதே வசனத்தினுடைய ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார். வாசிங்க. கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். பாருங்க, சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. சீயோனுக்கு, கர்த்தருடைய சபைக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் யார் யாரோ தலையிட்டு என்னென்ன பிரச்சனையோ என்னென்ன சூழ்நிலையோ, ஏதோ பவுல் சொன்னது போல காற்று அடித்து கொண்டு போகிற திசையிலே நாங்களும் போனோன்ற மாதிரி குடும்பம் யார் பேச்சை கேட்டு ஓடுதுன்னு தெரியல, யார் சொல்லி ஓடுதுன்னே தெரியல. இன்றைக்கு நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாமலேயே நிறைய ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்கிறார். என்ன தெரியுங்களா? கவலைப்படாதீங்க. சீயோனே, கர்த்தருடைய சபையே, கர்த்தருடைய சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசியே, உன் வாழ்க்கையில் யாருமே இல்லை, கர்த்தர் மாத்திரம் தான் இனிமேல் ராஜரிகம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ சொல்கிற பேச்சை கேட்டெல்லாம் குடும்பத்தை நடத்துகிறாங்கன்றாங்க பாருங்க. அப்படிலாம் கிடையாது. நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். தேவன் முற்றிலும் அவரே ராஜாவாய் நின்று நடத்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சுவிசேஷகனுடைய பாதம் அழகாக இருக்கிறது என்று ஏசாயாவிலே வாசிப்பீர்கள். ஆனால் நீங்கள் நாகும்ல வாசிக்கும் பொழுது சுவிசேஷகனுடைய பாதம் வருகிறது என்ற ஒரு வார்த்தை வரும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று அவருடைய வருகையை பற்றி நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு நற்செய்தியினுடைய பெயர்தான் சுவிசேஷமாய் இதில் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும், நீங்கள் 96ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. நான் இப்போ சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தேன். சுவிசேஷம் என்றால் என்ன? அந்த இடத்துக்கு வருவோம். அப்போ தான் நமக்கு புரியும். நான் சுவிசேஷத்தை தொடுத்து கொள்ள வேண்டும். தொடுத்து கொள்வது தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு திருவிருந்தினுடைய வழிமுறை. அப்போ தொடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எதை தொடுத்து கொள்ள வேண்டும்? பாதரட்சை தொடுத்து கொள்ள வேண்டும். இந்த பாதரட்சை சுவிசேஷம் என்று சொல்லுகிற. சுவிசேஷம் என்றால் என்ன? நல்ல செய்தி. அதான் சுவிசேஷம். சரிங்களா? நல்ல செய்தி, குட் நியூஸ். இந்த குட் நியூஸ்னா என்ன? இப்படி சொல்லாமே, என்னன்னு தெரில, ஒரு 4 நாளாக ஒரே காய்ச்சலாகவே இருக்குது, இந்த மண்டைலாம் ஒரே வலியாக இருக்குது, மண்டை வலியில் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்ன உடனே நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொன்னால், இதே மாதிரி தான் போன வாரத்தில் ஒருத்தவங்க மண்டை வலின்னு நாங்கள் போய் பார்த்ததுக்கு மண்டையில் கட்டி இருந்து தான் 1 வாரத்தில் செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது பேர் சுவிசேஷம் கிடையாது. சரிங்களா? அது ஒன்றும் இருக்காது, ஒரு கோல்டாக இருக்கும் அல்லது வேறு ஏதாவது இந்த கிளைமேட்டுக்கு இருக்கும், ரோமனுக்கு சரியாயிரும். அது பேர் தான் சுவிசேஷம். சரிங்களா? வயிற்றில் ஒரு கட்டி இருக்குதுன்னு உடனே நம்ம சுவிசேஷத்தை அவுத்து விட்டுறக்கூடாது. அப்படியே இருதயத்தில் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி படன்னு அடிக்குதுன்னா உடனே சொல்லிடுவோம். இப்படி தான் படன்னு வச்சா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு, உயிரோடவே செத்து போயிடும். கேட்ட உடனே எப்படி இருக்கும்? அது பேர் சுவிசேஷம் கிடையாது. அப்போது நல்ல செய்தி என்பது, அதுக்கு அடுத்தது வர்றது பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லும்.
நெகட்டிவாக பேசக்கூடாது, பாசிட்டிவாக பேசணும். இந்த பாசிட்டிவாக பேசுகிற வார்த்தை யாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது 61ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டோருக்கு சுவிசேஷம். அப்படின்னா எந்த சூழ்நிலையில் அவர்கள் சிறுமைப்பட்டிருக்கிறார்களோ, பணத்தில் சிறுமைப்பட்டிருக்கலாம், சுகத்தில் சிறுமைப்பட்டிருக்கலாம், அல்லது வீட்டினுடைய கஷ்டங்களிலே அவர்கள் இன்னும் அதிகமாய் அமிழ்ந்து போகிற ஒரு சிறுமை இருக்கலாம், தங்களால் செய்ய முடியாத அல்லது தங்களால் எதையும் சாதிக்க முடியாத நிலைமையிலே இயலாமையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சிறுமைப்பட்டவர்கள். இப்போ இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லணும். என்ன சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் செய்வார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எப்படியாகிலும் நமக்கு வழி திறப்பார், கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்துலாம் கிடையாது, வானத்திலிருந்து நமக்கு வழி வரும், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை நன்மைக்கு ஏதுவாய் பேசுகிறது. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. இப்போ இந்த நன்மைக்கு ஏதுவாக இருக்கிற வார்த்தையை ஒரே இடத்துல வந்து அழகாக நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பிலிப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுவிசேஷகன் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாராம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்தில் இருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வழியில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். பிலிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். இப்ப இந்த பிலிப்பு சுவிசேஷத்தைன்னு சொல்லும் பொழுது என்ன காரியத்தை அவர் பேசினார்? எவ்வளோ காரியம் பேசியிருப்பார். அதில் எதை பேசினார் அப்படின்னா, நீங்கள் இதே 8ஆம் அதிகாரத்தில் 3 இடங்களிலே 3 வசனம் சொல்லப்படுகிறது. அதை தான் அவர் பிரசங்கித்தார். அதுக்கு பெயர் தான் சுவிசேஷம். என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். இரண்டாவது, நீங்கள் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பிரசங்கித்தான். நீங்கள் அதே 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். இது பேர் தான் சுவிசேஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. சுவிசேஷம் என்ன தெரியுங்களா? இயேசுவை பற்றி சொல்லுவது, அதான் சுவிசேஷம். நல்ல காரியம் உலகத்தில் பேசுறதுக்கு நிறைய இருக்குது, இருக்கட்டும். பாசிட்டிவா பேசுறதுக்கு நிறைய இருக்குது, இருக்கட்டும். ஆனால் உலகத்தில் கொண்டு வர பாசிட்டிவும் உலகத்தில் சொல்லுகிற நல்ல காரியங்களும் ஒருவேளை ஒரு நாளிலே தீமையாய் மாறலாம். ஆனால் மாறாதது ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே சுவிசேஷ புத்தகங்களிலே மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் எழுதப்பட்டிருக்கிற இயேசுவின் சரித்திரத்திலே இயேசு எந்தெந்த காரியங்களை நன்மையாய் செய்திருக்கிறாரோ, நல்ல காரியமாய் செய்திருக்கிறாரோ, விசுவாசத்தோடு நடைபெறும் என்று செய்திருக்கிறாரோ, அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறும் என்பதற்காக தான் இந்த வேத புத்தகத்திலே 4 புத்தகங்கள் சுவிசேஷ புத்தகமாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இயேசுவை பிரசங்கித்தான், கிறிஸ்துவை பிரசங்கித்தான், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பிரசங்கித்தான். அப்படியானால் இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பற்றியும் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற அந்த நன்மை தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறீர்கள், அதற்கு பெயர் தான் சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றின ஒரு நன்மை, நான் சொல்ல, இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, எந்தெந்த விதத்திற்கு ஏற்ற கஷ்டங்கள் இருக்கிறதோ, எல்லா விதத்திற்குரிய கஷ்டத்திற்குரிய பதிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து கொடுக்கப்படத்தக்கதாய் எல்லாவற்றையும் இயேசு தனக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் வியாதியாக இருந்தாலும் வியாதியஸ்தரை பற்றி நம்ம சொல்லலாம். ஒருத்தர் பலவீனமாக இருந்தாலும் பலவீனத்தை பற்றியும் சொல்கிறதுக்கு இருக்குது. ஒருத்தர் சுகவீனமாக இருந்தால் சுகவீனத்தை பற்றி சொல்ல இருக்கு. ஒருவர் தரித்திரராய் இருக்கிறார்கள் என்றால் தரித்திரரை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 61ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அப்படின்னு வருது. ஆனால் இதே வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீர்களானால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா என்று லூக்கால வரும். அபிஷேகம் பண்ணினார். எதற்கு அபிஷேகம் என்றால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை. நல்லா கவனிங்களேன், நம்ம ராஜாவினுடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள், முதல் குறிப்பு சொன்ன சுதந்திரவாளிகள்
இந்த ராஜ மேன்மையை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இது மற்ற தரித்திரருக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கிற, நல்ல வாழ்க்கை ஏற்படுத்துகிற ஒரு சுவிசேஷமாய் மாறணும். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பது கிடையாது. நாம் பேசுகிற, நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற வேலையை நாம் செய்வது கிடையாது. நான் சொல்லுகிறேன், நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது நிறைய பழமொழிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான். நம்ம வீட்டிலலாம் போர் தண்ணி போட்டிருக்கோம், போர் தண்ணி வருது. நீங்கள் எடுத்துக்கிட்டே டெய்லி மோட்டர் போடுங்களேன், வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேலை இப்படி பண்ணுங்க, டெய்லி எடுத்து எங்கடா தண்ணி குறைஞ்சி போயிட போதும் அப்படின்றதுனால தண்ணியே எடுக்காமல் விட்டுருங்களேன், என்ன ஆகும்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கெட்டு போய் தான் கிடக்குது. ஏன் கெட்டு போய் இருக்குதுன்னா, இந்த பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமானது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க 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 இது நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே வரும், பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இயேசுவை பற்றி வேறு யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தெரிவிக்காமல், அறிவிக்காமல் நீங்கள் இருப்பீர்களானால், நான் சொல்ல, ஒரு நாள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த கிறிஸ்துவினுடைய நற்செய்தியினுடைய வாழ்க்கை உள்ள கெட்டுட்டு போக ஆரம்பிக்கும். அது எப்படி பாஸ்டர் கெட்டு போவோம்? நற்செய்தி நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன், அது எப்படி கெட்டு போகும்? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இயேசுவை பற்றி நன்மையாக பேச 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 உங்கள் வாழ்க்கையில் நன்மை பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒருவேளை இந்த நன்மையை சொல்லாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னால், கொஞ்ச நாள் கழித்து நன்மை வெளியில் போனால் தானே நன்மை சுரக்கும். நன்மை வெளியிலே போகலன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளேயே நன்மை இருந்து பழகி கொஞ்ச நாள் ஆனவொடனே விரக்தியாயிரும். இந்த விரக்தி ஆன உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவர் எனக்கு எதையுமே செய்ய மாட்டாரு, நானும் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இறக்கியா தானே சுரக்கும். அது மற்றவர்களுக்கு நன்மையை கொடுத்தா தானே உள்ள நன்மை உருவாகும். நான் இந்த நன்மை உருவாகிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வழிமுறை சொல்லுகிறேனே. நீங்கள் நன்மை உருவாக்குறதுல வெளியிலேருந்துலாம் போக வேண்டாம். என்ன, வெளியெல்லாம் முதல்ல வீட்டுக்குள்ளேருந்து ஆரம்பிப்போம். வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கிறதுல நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற யாராகிலும் ஒருவர், புருஷனோ மனைவி பிள்ளைகளோ, ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் பொழுது, இப்போ பிள்ளைகள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், நான் இந்த வருஷத்துலேருந்து நான் இனிமேல் ஒழுங்காக நான் படிக்க போகிறேன், எக்ஸாம் வருது, இந்த எக்ஸாமுக்கு நான் ஒழுங்காக படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா என்ன சொல்லணும், அப்பா என்ன சொல்லணும்? சுவிசேஷம் என்ன தருங்களா சொல்லும்? ஆமாம் தம்பி, ஒரு வருஷம் ஓடிடுச்சு, இப்போ வாயில நல்லா படிச்சிடு, நல்ல மார்க் எடுத்துட்டு அடுத்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே நல்லா படிச்சிடு, சரிங்களா? இது பேர் சுவிசேஷம். ஆனால் இது சுவிசேஷம் இல்லாமல் நெகட்டிவாக பேச என்ன தெரியுங்களா? ஒரு வருஷமாக படிக்காத நீ படிச்சுட்டு போறியாக்கும். ஓ, நானும் உங்களுக்கு சொல்லி ஒரு வருஷமாக சொல்லிட்டு கிடக்கிறேன், ஒன்றுத்தையும் படிக்கலை, இப்போ எக்ஸாம் வந்தோடனே தான் நீ படித்து பெரிய மார்க் எடுத்துருவியோ அப்படின்னா என்ன ஆகும்? வீட்டிலேருந்து ஆரம்பிங்க சுவிசேஷத்தை. நெகட்டிவாக பேசுகிறத நிறுத்துங்க, பாசிட்டிவாக பேசுங்க. இது வரைக்கும் விழுந்தாச்சு, நான் எழுந்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆமாம் தம்பி, ஆமாம் பாப்பா, நல்லா நீ இனிமேல் நல்லா ஜோமனு, நல்லா பைபிள் படித்து நீ இனிமேல் நல்லா படி, நல்ல மார்க் எடுப்ப நீ, அப்படி போயிடணும். முதல் நம்ம வாயிலிருந்து சுவிசேஷம் கரெக்டாக வரணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு போட்டார்களாம். இவள் விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிபட்டவள் அப்படின்ன உடனே இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து அவள் வாழ்க்கையிலே திரும்பவும் தவறு செய்யாதபடிக்கு ஒரு விடுதலை கொடுத்து அனுப்பிட்டார். இப்போ அதே மாதிரி ஒரு சான்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல நம்ம சாயல் அங்கே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? படித்து 1000 தடவை சொன்னேன், கேட்கல. எங்கேயாவது மாட்டிக்க போகிறேன்னு கேட்கல. மாட்டிக்கிட்டியா? போ, உன்னை கல்லடிச்சே சாவடிக்க போகிறாங்க, சாவு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போயிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து எப்படி என்றைக்குமே வரல, இன்றைக்காக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்குறாரு, வந்துருச்சு. நீங்கள் யூதாஸ் காரியத்தை பாருங்கள், அவன் ஆதியிலிருந்தே திருடனாக இருந்தான். ஆரம்பத்திலிருந்தே பணப்பையை சுமக்கிறவனாக இருக்கிறபடியினாலே பணத்தை சேர்ப்பதற்கே கடைசியில் இயேசுவையை விற்று பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். இவர் போய் பிரதான ஆசாரியனிடத்தில் பேசிட்டு பணத்தையும் வாங்கிட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு கெத்செமனே தோட்டத்துக்கு ஆலயம் கூட்டிட்டு வந்து நின்ன உடனே இயேசு கிறிஸ்து இந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து என்னன்னு கூப்பிட்டாரு? நீ பணம் வாங்கிட்ட, என்னை வித்துட்ட,
ஆனால் நான் இன்னும் சிலுவைக்கு போகல, சிலுவைக்கு நான் போகிற வரைக்கும் உனக்கு சான்ஸு நீ மனம் திரும்புறதுக்கு. சிலுவையில் ஆண்டவர் ஏறிட்டார்னா அதோட அந்த மனம் திரும்புதல் வேற, அதுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆண்டவர் 2 பேரை பற்றி ஒரு சாட்சி சொன்னார். என்ன தெரியுங்களா? ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த 2 பேரை பற்றி சாட்சி சொன்னார். ஒருவனை பற்றி சொல்லும் பொழுது, ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை போல ஒருவனும் இல்லை. இன்னொரு பக்கம் சொன்னார், இந்த மனிதன் பிறவாதிருந்தாலே நலமாயிருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மிடத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்காமல், மற்றவர்களுக்கு அந்த நன்மையை உண்டு பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பூரணத்திற்கு வர முடியாது. ஒரு தேவனுக்குரிய ஒரு நல் வாழ்க்கையினுடைய நிலையை நாம் பெற முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால், 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை, இயேசுவை, அவருடைய நன்மையை பற்றி நான் ஒருவருக்கு சொல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும் தெரியுங்களா? ஐயோன்னு போயிருமா? அப்படியானால் இதோ ஆண்டவர் தூதர்களோடு வரப்போகிறார் என்று சொன்னால், மணவாளன் வரப்போகிறார் என்ற ஒரு சந்தோஷத்தை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ ஆண்டவர் வராரான்ற ஒரு பயம் வருமா? ஏன் அப்படின்னா, நீங்கள் நன்மையை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நன்மை உங்களுக்குள்ளே விதைச்சிருக்கோம், உங்களுக்குள்ளே வளர்ந்துருக்கும். மணவாளன் வரும் பொழுது அது கனியாய் போய் அவருடைய கரத்தில் சேர்ந்துடும். ஆனால் நன்மையை அறிவிக்கிற காரியங்களிலே குறைவு. நம்ம சம்பாதிச்சோம், நம்ம சாப்பிட்டோம், நம்ம தூங்கணும், நம்ம வாழ்ந்தோம், நம்ம வீடு கட்டணும், நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சோம், நம்ம இப்படி இருக்கணும், நம்மளை தான் நம்ம பார்க்கணும், நம்மன்னு பார்த்து இது வரைக்கும் நீங்கள் எந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை அடைஞ்சிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு வீடு கட்டுங்க. யாருக்கு? அடுத்தது என் பிள்ளைகளுக்கு. நீங்கள் வயசான பிறகு அந்த பிள்ளை என்ன நம்ம சொல்லும்? கட்டிட்டாங்களாம் பெரிய வீட்டை, முடிஞ்சு போச்சா? அதே பிள்ளை கேட்கும், எனக்கு நீங்கள் என்னத்தை செய்த இது வரைக்கும் அப்படின்னு கேட்கும். என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த உலகத்தில் எதை செய்தாலும், என்ன சொல்கிறேன், ஒரு வேளை செய்வதற்குண்டான வழிகள் இருக்குமானால் கடமை நீங்கள் செய்ய, தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கும், பிள்ளை பெற்றுக்கிறதுக்கும், அந்த பிள்ளைக்கு வீடு கட்டுறதுக்கும், அல்லது அந்த பிள்ளைக்கு சம்பாதிக்கிறது, இதையே செய்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது அதுக்காக கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீதியும் தேடுங்கள், அப்பொழுது எது ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுக்கிறாரோ அதை நீங்கள் முக்கியம் என்று தேடுகிறீர்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு பர்த்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த பர்த்டே இந்த மாதத்தில் எழும்பி நின்றார்கள். எழும்பி நின்றவர்களுக்கு ஒரு நல்ல நாள், ஒரு பிறந்த நாள் என்று வருகிறது. இப்போ இந்த பிறந்த நாளுக்கு நான் போய் ஒரு கிஃப்ட் வாங்குகிறேன். என்ன கிஃப்ட் வாங்குகிறேன் அப்படின்னா, ஒரு அழகாக ஒரு கப் செட்டு ஒன்று வாங்குகிறேன். கப் அண்ட் சாசர் வச்சு ஒரு செட்டு ஒன்று வாங்குகிறேன். அப்போ அந்த கடைக்காரங்கிட்ட சொல்கிறேன், இதை நான் அவங்களுடைய பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்கணும், நீங்கள் கிஃப்ட் பேப்பர் பண்ணுங்கள், கிஃப்ட் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு. உடனே அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா, அதை எடுத்து அழகாக மடித்து அதுக்கு மேலே அப்படியே ஜிகி 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 ஜிகின்னு பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கிஃப்ட் பேப்பருக்கு அவன் காசு வாங்க மாட்டான். சரிங்களா? ஏன் வாங்க மாட்டான்? ஏன் வாங்க மாட்டான்? நீங்கள் பொருள் வாங்கினதுக்கு அது இலவசம், அது இலவசம். 100 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அந்த பொருளை பேக் பண்ணுறதுக்கு அவன் கொடுக்குற அந்த பேக்கிங் கவர் இலவசம், பேக்கேஜ் கவர் இலவசம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பேக்கேஜ் கவரை இலவசம்னு பார்க்காம பேக்கேஜ் கவர் வாங்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது அவரை தேடுங்க. அவரை நீங்கள் தேடும் பொழுது, அந்த நன்மை உங்களுக்குள் உண்டாகும் பொழுது, இந்த நன்மையை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை பூரணமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை இன்னொரு விதத்தில் கூட உங்களுக்கு சொல்லுகிறேனே, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்லுவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். அவ்வளோ ஈஸியாக இயேசுவின் நாமத்தை வெளியில் சொல்ல முடியாது தெரியுங்களா? யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் சொல்லலாம். நான் சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர்கிட்ட சொல்கிறேனே, நீங்கள் பிசாசிற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினால் அந்த பிசாசு உங்களுக்கு அடங்கும். அப்படியா பாஸ்டர்? அடங்கும். நீங்கள் நினைச்சாலும் நினைக்கலனாலும்,
நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து +1 படிக்கும் பொழுது நினைக்கிறேன், +1 படிக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன ஊழியங்களெல்லாம் நான் செஞ்சிட்ருப்பேன். அப்போ செய்யும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர் செல் நடத்துவேன் நான் வியாழக்கிழமையில். அந்த ப்ரேயர் செல் நடத்துகிற அந்த வீட்டில் அந்த அம்மா நல்லா குண்டாக இருப்பாங்க ஆள். ஒரு நாள் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன், அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டே இருக்கேன், திடீர்னு அந்த அம்மா பொத்துன்னு கீழே உருளுது. என்னைய மாதிரி 3 பேர் சேர்த்தா எப்படி இருப்பாங்க அப்படி வச்சுக்கோங்களேன். நான் அப்போ 11th தான் படிச்சுட்ருக்கேன், நினைக்கிறேன் +1 படிச்சுட்ருக்கேன். அப்போ இந்த சண்டே ஸ்கூல்லாம் எடுக்கிறதுக்காக வீடுகளில் போய் ஜெபம் பண்ணுறது அப்படிலாம் செய்வேன். அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஜெபம் நடத்தினேன். ஒரு தேவ வைராக்கியம் ஒன்று வந்துருச்சு, ஒரு தேவ வைராக்கியம். டக்குனு பாடு முடிய பிடிச்சேன், இயேசுவின் நாமத்தினால நில்லு அப்படின்னு நின்றுச்சு. சும்மாரு அப்படின்னு சும்மா இருக்கு, முழங்கால் போடு அப்படின்னா முழங்கால் போடுது. இன்றைக்கும் யோசித்து பார்க்குறேன், அப்படி அவருடைய நாமத்தை சொல்லி ஒரு பிசாசே ஆவின் உலகமே கலங்கி அப்படியே நிற்கிறமே நிற்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம்னு பாருங்க, அதில் கொடுத்த சுதந்திரத்தில் தப்பிச்சுக்கிட்டோம். நம்ம அந்த நாமத்துக்கு சொந்தக்கான நானும், நான் சொன்ன உடனே அது கேட்குது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், அந்த நாமத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த நாமத்தை உபயோகப்படுத்தும் பொழுது காயப்பட்டவர்களாய், நிர்வாணிகளாய், பிசாசுகள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை துரத்தினதாம். நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 16 வரையுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால், ஸ்கேவா என்று சொல்லப்படுகிறவனுடைய பிள்ளைகள், ஆகா பவுல் சொன்ன உடனே பிசாசு அடங்குதுன்னு உடனே ஒரு மாயாஜாலம் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆஹா மாயாஜாலம் நடக்குது, இந்த மாயாஜாலம் மாதிரி நம்மளும் செய்வோம்னு சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுவதற்கு துணிந்து, பைபிளில் இருக்கு அப்படிதானே இருக்காங்க, துணிந்து அப்படின்னு வருது. அப்படின்னா ரட்சிக்கப்படலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் இயேசுவை வச்சு சம்பாதிக்க நினைச்சாங்க. கவனிங்க, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம கிறிஸ்தவர்களாக மாறல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். அவருடைய நாமத்தை சொன்ன உடனே நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக. நான் இன்றைக்கி கூட சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பேராக இருக்கீங்க, கர்த்தர் ஒரு வேளை என் மேலே இறக்கப்பட்டு என்னை ஆசீர்வதிச்சு ஒரு திரளான கூட்டத்தை கொடுத்தாருன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை தான் செய்வேன். உங்கள் வீடுகளுக்கு நான் வந்தேன்னா உங்கள் கிட்டேருந்து காணிக்க வாங்க மாட்டேன், நான் காணிக்க கொடுத்துட்டு போவேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஐயோ அந்த நாள் எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஆசையோடு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஆமேனை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது எனக்கு. உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வீட்டுக்கு போகிறேன், நான் எதையாகில செய்யணுமா அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், அடுத்த மாதம் அவங்க வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க, காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல இருக்குது, நீ ஏதாவது முடிஞ்சால் நீ செய், நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு. நான் வந்து ஜோம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்வேன், என்னம்மா எப்படி போயிட்டுருக்கு எல்லாம், ஐயா பொண்ணு பார்த்துருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், கல்யாணம் நடக்க போது எல்லாம் ஏற்படும், ஆனால் ஒன்றுமே இல்லையா, அப்படியா என்ன பெரிய செலவு உங்களுக்கு வரோம் அப்படி, சாப்பாடு போடணும், எவ்வளோ அவன் சாப்பாடு போட, எப்படியோ 1 லட்ச ரூபா, நான் தரேன் 1 லட்ச ரூபா, செய்யுங்க போங்க. எனக்கு நான் அப்படி தான் ஊழியன்னு நான் நினைக்கிறேன், நான் அப்படி அதான் ஊழியன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துறது வேறு, ஆனால் நானும் கர்த்தருக்கு செலுத்தணும் இல்லைங்களா. எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார், வாங்கிறது பேர் ஊழியம் கிடையாது, கொடுக்கறது பேர் தான் ஊழியன்வார். யாருக்கு சொல்லுவார் தெரியுங்களா? விசுவாசிகளுக்கு கிடையாது, ஊழியக்காரனுக்கு சொல்லுவார், நீ கொடுக்கணும். எங்கள் ஊழியக்காரர் வந்து ரொம்ப பாவம், அவர் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாராம், அதனால் எப்படியாவது அவருக்கு ஒரு உதவி செய்யணும். அந்த உதவியெல்லாம் வேண்டாம், அந்த உதவியெல்லாம் நீங்கள் இறக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் என் மேலே இறக்கப்படுறதை விட்டுருவார். அதனால் நீங்கள் இறக்கப்படுறீங்களோ இல்லையோ, ஆண்டவருடைய இறக்கத்தை நான் சம்பாதிக்கணும், அதுக்காக நான் சொல்லுகிறேனே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பரிதாபப்பட்டு செய்கிறதல்ல, மன விருப்பத்தோடு செய்கிறது. எங்களுக்கு அடிக்கடி சொல்லார் எங்கள் ஐயா, அடிக்கடி சொல்ல, நம்ம கொடுக்கறது தான் ஊழியம், நம்ம கொடுக்கறது தான் ஊழியம், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மை எவ்வளவு பெறுகிறீர்கள் என்பதை பார்க்கிலும் நான் சொல்லுகிறேன், அந்த நன்மையை நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறீர்கள். உங்கள் கையில் உள்ள பணத்தையோ பொருளையோ பற்றி நான் பேசவில்லை, அது இரண்டாவது. நீங்கள் இயேசுவினுடைய சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்களே, ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்களே, இந்த ரட்சிப்பை நீங்கள் இதுவரையிலும் சொல்லி இருக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. கவனிங்க, இந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 4 காரியங்களை செய்கிறது. வேகமாக நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 1 வசனத்தை வாசிப்பீர்களானால், நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷம், வேதம் சொல்லுகிறது, அது தேவனுடைய பலனாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 16 தாவீது கோலியாத்தை கொன்று போடுவதற்கு முன்பாக அவன் ஒரு சாதாரண சிறு பையன் என்று தான் பார்க்கப்பட்டது. ஆனால் சிறு பையனுக்குள்ளே அல்லது பலவீனமாய் இருக்கிறவனை போல, ஒரு வாலிபனாய் இருக்கிறவனை போல, ஒரு சிவந்த மேனி என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ரொம்ப கடுமையாக உழைச்சி இருக்காரா அப்படின்றதெல்லாம் தெரியல. பார்க்க வந்து நல்லா க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த க்யூட்டாக இருக்கிறத வச்சுட்டு கோலியாத் சொன்னார், நீ என்ன சாதாரண பையன் ஏன் முன்னால் வந்து நிற்கிற? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பெற்றிருந்த தேவனுடைய பலன் என்று ஒன்று இருக்கிறது. இந்த தேவ பலன் என்ன பண்ணுச்சுன்னா பெரிய கோலியாத்தை வீழ்த்தி போட்டது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற தேவனுடைய நாமம் என்ற சுவிசேஷம் உங்களுக்கு பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் நம்ம பலவீனப்பட்டுறோம். சில பலவீனங்கள், சிலர் வார்த்தையினால் காயப்படுத்தும் போது பலவீனமாயிரும். நம்ம சில காரியங்களை நமக்கு விரோதமாய் பேசும்பொழுது, செய்யும் பொழுது நமக்கு பலவீனமாயிரும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ, யார் உங்களை பலவீனப்படுத்தினாலும் உங்களுக்குள்ளே ஒரு தேவ பலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன தேவ பலன் என்று சொன்னால், அவருடைய நன்மை, சுவிசேஷம் நமக்குள்ளே இருக்கிறது. அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதே ரோமர் 1 நீங்கள் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது தேவ நீதி என்று சொல்லப்படுகிறது. சுவிசேஷத்தினுடைய பாதரட்சை தொடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்க்காதீங்க. நீங்கள் தேவ நீதியை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தில் இருக்கிற அநீதியை பார்க்காதீங்க. உலகம் அநீதி உள்ளது தான். இயேசு கிறிஸ்துவுக்கே வேதம் சொல்லுகிறது, நீதி அவரை விட்டு எடுபட்டது, அநியாயமாய் அவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவுக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் நமக்கும் உண்மைதான். ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நமக்காக மரித்ததினாலே பலவீனம்னு சொன்னால் பலவீனத்திலே இருக்காது, அல்லது நீதி கிடைக்காதுன்னா நீதி கிடைக்காமே இருக்காது. அவருடைய மரணம் நமக்கு ஒரு தேவ நீதியை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் ஒரு தேவ பலன். நீங்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் ஒரு தேவனுடைய நீதி. நீங்கள் ரோமர் 15 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதுன்னா சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்றால் சம்பூர்ண ஆசீர்வாதம். அதுதான் அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா என்ன இந்த காலத்தில் சொல்லுங்கள்? ஆசீர்வாதம்னா என்ன? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செலவு பண்ணணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு கார் வாங்கணும். எதிர்த்து அவங்க கார் வாங்கிட்டாங்க, இவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பைக் வாங்கிட்டாங்க, இவங்க பைக் வாங்கிட்டாங்க. நமக்குள்ளே அவருடைய நாமத்தினுடைய நிறைவு காணப்படுவது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆசீர்வாதத்தை எப்படி நினைக்கிறேன், என்னென்னா கண்ணை மூடி ஏசப்பா அப்படின்னு கேட்ட உடனே, கூப்பிட்ட உடனே, ஏசப்பா நம்ம இடத்துல வந்து மகனே உனக்கு என்ன வேணும், நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? அதாங்க ஆசீர்வாதம். ஒரு பிள்ளைக்கு தாய் தகப்பன் தான் ஆசீர்வாதம். தாய் தகப்பன் வாங்கி கொடுக்குற சாக்லேட்டு இன்றைக்கி ஒன்று மாறும், நாளைக்கு ஒன்று மாறும். சாராள் கர்ப்பம் தரித்தாளாம். எப்படின்னா வாக்கு தத்தம் பண்ணின, வாக்கு தத்தத்தை இல்லை, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எனக்கு வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த வாக்கு தத்தம் எனக்குள்ளே வேலை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இதை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை விசுவாசிங்க. அப்படி விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 1 கொரிந்தியர் 9 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று சொல்லி. சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் அப்படின்னா நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமத்திற்குரிய சுவிசேஷத்தை நம்ம பயன்படுத்த அதனாலே பிழைப்பு உண்டாகும். இந்த வசனத்தை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு வேறு மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோமே. சுவிசேஷகன் சுவிசேஷத்தினாலே அவனுக்கு பிழைப்பு உண்டாகணும் அப்படின்னா, ஒரு சுவிசேஷகர் ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறதுனால அந்த ஊழியத்தில் காணிக்க வரும், அதனாலே அவர்களுக்கு பிழைப்பு உண்டாகும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அது இருக்கணும், வச்சுக்கிட்டோம். அப்படி தான் அர்த்தத்தில் பவுல் பேசுகிறார். நான் உங்களுக்கு வேறு ஒரு அர்த்தம் சொல்கிறேன், கேளுங்களேன்.
நீங்கள் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் என்ற ஒரு நாமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை பயன்படுத்தும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே பிழைப்பிற்கு உண்டான சரீர வியாதியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், குறைவுகளாக இருந்தாலும், குடும்பத்தில் ஒரு குறைவுகள் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்போ நான் ஊழியம் செய்கிறதுனால நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்க, அதனால் உங்களால் நான் பிழைச்சிட்ருக்கேன், அப்படி அர்த்தம் கிடையாது. அது அர்த்தம் அப்படி கிடையாது. எனக்குள்ள தேவனுடைய நாமத்தை வச்சுருக்கேன் பாருங்கள், சுவிசேஷத்தை வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த நாமம் என்னை காப்பாற்றுமா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருத்தர் என்னை வந்து காப்பாற்றுறது கிடையாது, இன்னொருத்தர் காப்பாற்றுறது கிடையாது. இயேசுவினுடைய நாமம் என்னை காப்பாற்றும். நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த யோனாவை மீனின் வயிற்றுக்குள்ளே போகத்தக்கதாய் அவனை கப்பல்லேருந்து தூக்கி கீழே போட்டாங்க. கடலுக்குள்ளே அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது பெரிய மீனை கத்தரை ஆயத்தப்படுத்தினார். மீன் விழுங்கிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு தெரியுங்களா? ஆண்டவர் யாராவது ஒரு மனுஷனை கொண்டு நம்மை காப்பாற்ற, ஒரு கப்பல் இல்லை என்றால் கர்த்தர் இன்னொரு கப்பலை அனுப்புவார். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். இவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாதவனுங்க, அந்நியருங்க, அதனால் ஆண்டவர் இவங்க கூட இருக்காதன்னு தள்ளி விட்டார் போல இருக்குது. நான் கர்த்தருக்குள்ள ஏதாயிலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு உதவி செய்ய, ஏதாயிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியில் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பெற்றுக்கொண்ட இயேசுவின் நாமம் என்ற சுவிசேஷம் தான் நம்மளை காப்பாற்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவருடைய விசுவாசம் நம்மளை காப்பாற்றாதுங்க, நம்ம விசுவாசம் தான் நம்மளை காப்பாற்றும். அடுத்தவங்களுடைய வாழ்க்கை, அடுத்தவங்களுடைய முறைகள் நம்மளை காப்பாற்றாது, அது நமக்கு ஒரு ஆதரவு. ஆனால் ஒருவன் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவனுக்கு பிழைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினாலே பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு முடிவில் நான் சொல்லி அனுப்புகிறேங்க. நீ இது வரைக்கும் யாராயிலும் ஒருத்தர் காப்பாற்றுவாங்கன்னு இன்னொருத்தர் நம்பினீங்க, விட்டுருங்க, அமைதியாக விட்டுருங்க. நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. நீ வாட்டு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னையெல்லாம் நம்ப வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வம்பு இழுத்துறாதீங்க. இது வரைக்கும் நம்புனீங்களா? சரி விட்டுருங்க, விட்டுருங்க. உங்கள் மனசாட்சிக்கிட்ட சொல்லிக்கங்க, நம்பினேன், இனிமேல் நம்ப மாட்டேன், இனி கர்த்தரை மாத்திரம்தான் நம்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு இணையராய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின யாரிடத்துலேருந்து? யாரிடத்துலேருந்து? எந்த மனுஷனும் கிடையாது, கர்த்தரிடத்துலேருந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 2 கரங்களையும் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புகிறேன். என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? உங்களுடைய உதவி கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பதில் கர்த்தரிடத்திலிருந்து வரும். உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற சுகம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனிடத்திலிருந்தும் அல்ல, கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வருது, அதை மாத்திரம் நான் வாசிட்டு நான் முடிச்சிடுறேன். அதை மாத்திரம் நான் வாசிட்டு முடிச்சிடுறேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி அந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம கடந்து போகலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7வது வசனத்துலேருந்து வாசிப்பீர்கள். ஆனால் நான் வாசிக்கிறேனே, நான் வாசிக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் ஆசையாக இருக்குது வாசிக்கணுன்ட்டு, ஆனால் நான் வாசிக்கிறேனே, அதை நான் உரிமை பாராட்ட விரும்புகிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? அடுத்த வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நீங்களாம் யார், நான் யார் சொல்லுங்கள்? அப்போ நம்மளை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நீடிய பொறுமையாக இருந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எதுக்கு பொறுமையாக இருக்கணும்? கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆனால் அவர் நீடிய பொறுமையாக இருக்கார். ஏன் நீடிய பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் யோசித்து பாருங்களேன். என் பையன் வந்து ஒரு சாக்லேட் கேட்குறான் வேணும்ன்ட்டு, 10 ரூபா சாக்லேட்டு. பாக்கெட்டில் கை விட்டு நான் அப்படி எடுத்து பார்க்குறேன், 200 ரூபா நோட்டாக இருக்குது. இப்போ இவனுக்கு மீதி சில்லறை வாங்க தெரியாதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, 200 ரூபா கொடுக்க முடியாது, கரெக்டாக 10 ரூபா தான் கொடுக்க முடியும். கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடும், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அதனால் இந்த 200 ரூபா எப்போ நான் அவன்கிட்ட கொடுப்பேன்னா,
அவன் அந்த 200 ரூபா மதிப்பு தெரிகிற வரைக்கும் நான் கொடுக்காம இருப்பேன். அந்த மதிப்பு தெரிகிற காலத்தில் நானே அவன் கையில் கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கார். எப்படா நான் உனக்கு தான் வச்சுருக்கேன், உனக்கு தான் தருவேன், கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் ஏற்ற சமயத்தில் நான் உனக்கு அதை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை முடிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நியாயம் செய்யணுமோ எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நியாயம் கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நீர் நியாயம் செய்கிறவர் ஆண்டவரே, நீர் நியாயம் செய்கிறவர். சங்கீதக்காரர் சொல்வார், எனக்கு நியாயம் செய்கிறவர். இந்த உலகத்துலேருந்து நான் நியாயத்தை எதிர்பார்க்கல, கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு பதில் செய்வார், கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, கர்த்தருடைய முகத்தை பார்த்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருப்பே, வானமும் பூமியும் படைத்த எண்ணிற்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எண்ணிற்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரால் என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரால் என் கண்களை ஏறெடுப்பே. ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியானதே வருகே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியானதே வருகே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியானதே வருகே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியானதே வருகே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், ஓ நீர் நியாயம் செய்வீர் ஆண்டவரே, நீர் நியாயம் செய்வீர் ஆண்டவரே, நீர் எனக்கு நியாயம் செய்வீர் ஆண்டவரே, நீர் எனக்கு நீதி செய்வீர் ஆண்டவரே. நான் பெற்றுக்கொண்ட இயேசுவின் நாமம் என்கின்ற ஒரு சுவிசேஷம், நான் பெற்றுக்கொண்ட இயேசுவின் நாமம் என்ற ஒரு சுவிசேஷம் எனக்கு நீதியை தரு, எனக்கு நியாயத்தை தரு, எனக்கு தேவ விடுதலையை தரு, எனக்கு உதவி செய்யும். கரங்களை திரி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலும்
தேவரீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, காலில் பாதரட்சையை தொடுத்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய மேன்மையை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரவாளிகள், நீங்கள் சுமக்கிறவர்கள், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் என்று கர்த்தாவே அந்த மேன்மையை நாங்கள் அறிந்து நடக்கத்தக்கதாய் நீர் கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஏப்ரல் மாதம் 1வது வாரத்திலும் உடைய பிள்ளைகளை அடியேன் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபையும் சமாதானமும் உண்டாக நீர் வழி நடத்தும். உடைய பிள்ளைகளுடைய தசம பாகங்கள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அதற்குரிய தயவை தந்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் மேய்ப்பெரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயதை போல் ஆக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோட கடந்து செல்லலாம். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.